அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பார்க்குது, ஆனால் எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். எல்லாருக்கும் அஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சுங்களா? அஃபர்மேஷன்ஸ் எந்திரிச்சு நிலைக்கு கொஞ்சம் அஃபர்மேஷன் கொடுத்து பாருங்க கொண்டு போயிட்டு. சார் ஏற்கனவே அஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கிறவங்க வாங்க வேண்டாம், இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்க மட்டும் வாங்குங்க. எல்லாத்துக்கும் பண்ணி பரிகரிக்கணும். எல்லாரும் பண்ணி பரிகரிக்க. மணி பறிக்க எல்லாரும் எந்திரிச்சு பார்க்கலாம். புரியல. இப்படி கொடுத்தா நீ எல்லாத்துக்கும் பண்ணி பரிகரிக்கணும். மேடம் இந்த பக்கம் மணி பறிக்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. மேடம் முன்னே கொடுங்க. மேடம் சார் முன்னே கொடுங்க. உட்காருங்க, எல்லாத்துக்கும் கொடுப்போம் மேடம். அவங்க கொடுக்கும்போது நான் ஒரு சின்ன அறிவிப்பு கொடுக்குறேன். நம்முடைய பிவிஹெச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே சேல்ஸ் வச்சிருக்கோம். இப்போ அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க வேண்டிங்களா, இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து புக்லெட்டாக நம்ம இப்படி போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா பேப்பர் நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு மேலே இருக்காது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. புக்லெட் போட்டிருக்கோம். இதோட ரேட் வந்து 450. இதில் வந்து நம்ம எமோஷன் ஹீலிங் எப்படி கொடுக்கறது, செல்ஃப் எப்படி ஹீலிங் கொடுக்குறது, எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்புறம் சக்ராச பற்றிய ஃபோட்டோஸும் அதில் இருக்குது. அதனால வேணும்னாலும் இதை வாங்கிக்கலாம். 450 இது. அதுக்கப்புறம் இப்போ கண்ணாடியை பற்றி சார் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. பின் ஹோல் கிளாஸ் அதுவும் சேல் வச்சிருக்கோம். இது வந்து 750. பேட்டரிஸ் தெரியும், சார் சொல்லியிருக்காரு 100 rupees. ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு முன்னால் நான் கொரியரில் அனுப்புவோம் எல்லாத்தையுமே. இப்போ டைரெக்டாக கொண்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்ரீநிதி போஸ்டர் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. பேட் கொண்டு வந்திருக்கோம். 10 பேட் வாங்கினோம்னா நம்ம வந்து ஒரு பிங்க் பாண்ட் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏற்கனவே குரூப்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிறதா இன்னைக்கு டைரக்டாக கொண்டு வந்துடுறோம். சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு ஜிபே பண்ணாலும் ஸ்ரீநிதி மேடம் சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம், சரிங்களா? ஏன்னா டைரக்டாக கொண்டு வந்துருக்கனால இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த கவர் வந்து நேச்சர் ஸ்டீல். சப்போஸ் சார் லஸ்ஸி கொடுக்குறாருங்களா, அந்த ஒரு வாசகத்தையும் சொல்லி ஒரு மக்கு போட்டிருக்கோம். இது மாதிரி ஒரு 8 மக்கு நம்ம கிட்ட இருக்கு. மணிக்கு போட்டிருக்கோம், தண்ணிக்கு போட்டிருக்கோம், மலைக்கு போட்டிருக்கோம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டிருக்கிற கப்பு வந்து அதுவும் வச்சிருக்கோம். இது வந்து 280, சரிங்களா? எனிமோ சிரிஞ்சு ரெஜினா எனிமலும் ஆனசினமும் இருக்கு. இது இப்போ வேணுங்கிற டீட்டெயில்ஸ் பண்ணால் மேடம் ஸ்ரீநிதி மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கிளாஸ்ல நம்ம விளக்கமும் நம்ம சொன்னோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரிமோட் சார்ட் கேலண்டர் ஆல்ரெடி எல்லாமே வாங்கியிருப்பீங்க. இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கனால இதை நீங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க வாங்கிக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பிரஷன் இல்லை, ஜிமெட்டில் நம்ம பார்த்துக்கலாம். இது இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் வேணும்னா, சரிங்களா? அப்புறம் ஒரே போஸ்டர் மட்டும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ இது வரைக்கும் இங்கிலீஷில் தான் நம்ம போஸ்டர் போயிட்டு இருக்குது. முதல் முறையாக இப்போ தமிழை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வெள்ளூருக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். தமிழில் இந்த வாசகங்கள் இருக்கும். இந்த போஸ்டரை நீங்கள் ஒன்று வந்து 250. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் ஓட்டிக்கலாம். அது போஸ்டர் பற்றி நல்லா தெரியும். டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம அப்புறம் சொல்லிக்கிறேன். நம்ம அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எல்லாரும் அஃபர்மேஷன்ஸை கையில் எடுங்க. எல்லாருக்கும் அஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சா? அஃபர்மேஷன்ஸ் இல்லாதவங்க மட்டும் கை தூக்குங்க. இப்போ பேஜ் நம்பர் 1 எடுங்க. எல்லாருமே மதிப்படிக்கிற பேஜ் நம்பர் 1 எடுங்க. 1 கையில் எடுத்துக்கோங்க. இந்த சிம்பிள் வந்து நம்ம நெத்திக்கு முன்னாடி இருக்கணும். நான் இப்போ மணிப்படிக்கை 1 மட்டும் நான் படிக்கிறேன். கூடவே நீங்க எல்லாரும் சொல்லுங்க.
ஓகே ஓகேவா? இப்போ வந்து சார் பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம மன்னிப்பெடுத்தி நம்ம படிக்கிறோம். ஓகே, பரமாத்மா எல்லாரும் கூடவே சொல்லிடுவாங்க. பரமாத்மா, தெய்வீக தந்தை, தெய்வீக தாய், என் உயர் ஆன்மா, என் ஆன்மீக வழிகாட்டிகள், அனைத்து ஆன்மீக வழிகாட்டிகள், ஆன்மீக உதவியாளர்கள், அனைத்து ஆன்மீக உதவியாளர்கள், அனைத்து குணப்படுத்தும் தேவதைகள், உயர் கர்ம வாரியம் ஆகியோரிடம் நான் நானேதான் இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் தாழ்மையுடன் இறை மன்னிப்பு கேட்கின்றேன். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக அனைவரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். தயவு செய்து என்னிடம் இருக்கும் அனைத்து பயம் மற்றும் சந்தேகங்களை நீக்கிவிடுங்கள். நான் மன்னித்து மறந்துவிட்டேன், நான் மன்னித்து மறந்துவிட்டேன், நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நான் சுய நினைவுடன் இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நன்றி நன்றி நன்றி. இது வந்து பேஜ் நம்பர் 1 நம்ம சுய மன்னிப்பு படிச்சிருக்கிறோம். அப்புறம் எல்லாருமே பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7 செய்தியை மாந்திரிக இருக்க பாருங்க, அதை நெத்திக்கு முன்னாடி இங்க வச்சுக்கோங்க. இப்ப சார் அதுக்கப்புறம் சொல்லுவாரு. அதாவது சார் ஏற்கனவே உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ்ல இருக்க விஷயம் நல்லா தெரியும்னா நீங்க வார்ன் வச்சுக்கலாம். புதுசா இன்னைக்கு மட்டும் வந்திருக்கீங்கன்னா பேஜ் நம்பர் 7 வைங்க. மேடம் இங்க சரி, இந்த மாவுக்கு பேஜ் நம்பர் 7 நெத்திக்கு முன்னாடி உங்களால பிடிக்க முடியும்னா பிடிங்க, இல்லாட்டி நீங்க யாராவது பக்கத்துல பிடிச்சிருங்க. பேஜ் நம்பர் 7 நெத்திக்கு முன்னாடி வைக்கணும். அதாவது செய்தினை வெண்மந்திரம் இருக்கு பாருங்க. அதாவது சார் இந்த சிம்பிள் வந்து ஆத்மா நிழல போகும். நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம். நான் என்ன சொல்லுவீங்க, நான் மன்னிச்சுட்டேன், நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். இது மன்னிப்பட பத்தாது, மறந்து விட்டுறணும். இல்லாட்டி அடுத்த பிறகு இதெல்லாம் கொண்டு போறீங்க. இதுக்காக தான் சார் ஆத்மா வந்து மாட்டிட்டு இருக்கு. இதுதான் எந்த கோயில் மேடம் அது அங்க போகும்போது அவங்க ஆத்மா உட்கார்ந்து இருக்கு, போக முடியாம. எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க, எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அம்மா இல்லையா மேடம்? உள்ளுக்கு ஒரு கைதி இடம் இருக்கா, ஏன் இருக்கா, எவ்வளோ அந்த காலத்துல எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி அரசு சொல்லதான் ரூல்ஸ். ஆமா இல்லையா? கதை இருக்கு இல்லையா, கண்ணைக்கு வந்து மதுரை எரிச்சாங்க இருக்காங்க மேடம். ஏன் இந்த மாதிரி ஒரு கதை ஏதோ அரசு சப் பண்ணிருக்காரு. பல பேச்சு கேட்டுட்டு பண்றாங்க சார். அந்த மாதிரி பல மாதிரி ஆகும். இந்த நாட்டில் வந்து எவ்வளவு போர்பட்டு இங்க வந்து வெள்ளக்காரன் எவ்வளவு பேர் செத்து போயிருப்பாங்க. அம்மா இல்லையா? அந்த ஆத்மாவில் எங்க போவோம் சார்? வெள்ளக்காரன் 10 பேர் தான் இருப்பான். அவன் சிப்பாயெல்லாம் யாரு சிப்பாயெல்லாம் நம்பாள் தானே. திருப்பி சுட்டதா செத்து போயிருப்பான். சொல்லலையே, ஆமா எல்லாம் துப்பாக்கி இருக்கு. வெள்ளக்காரன் 10 பேர் இருப்பான். ஆனா சுத்தி சிப்பாய்களா நம்பாளுங்க. சூட தானே ப்ராப்ளம் சால்வ். வந்திருக்கோம், நடக்கலையே மேடம். அப்படியா அவன் எவ்வளோ மாயபந்தம் வச்சிருப்பான். எல்லாத்தையும் அடிமையை வைக்கி துப்பாக்கி கொடுத்து உட்கார சொல்றது. அவன் எவ்வளவு பவர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில. அதான் அவனோட பலம். காசு கொடுக்குறேன்,
என்ன இருந்துச்சு எவ்வளோ யுத்தம் இருக்காங்க செத்து போகும்போது எவ்வளோ மன அலட்சியம் செத்து பண்ணமே என்ன பண்ணணும் நாடு கஷ்டப்படுறாங்க போலே சார் அவங்க அன்னைக்கு வந்து அந்த உட்காந்துக்கு எல்லாருமே ஆணி பண்ணுறாங்க சரியா டெய்லி ஃப்ரைடே நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க. யாருமே பிளாக் பண்ணி பண்ணாரு வெள்ளூர் பண்ணிட்டார். அப்ப நம்ம எல்லாம் வெள்ளூர்ல தான் இருக்கிறோம். அதனால தான் இந்த பேர்ல வந்து கோயில் கோயிலா போறோம். நீங்க விட்டு போயிட்டு இந்த மாதிரி போறோம். இன்னைக்கு போயிட்டு எடுத்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வடலூர் அப்படியே போறோம். திருவாரூர் சுற்றுப்பயணம் எல்லாம் ரிமோட் தான் போறோம். அந்த மாதிரி எனக்கு உட்கார்ந்து இருக்கு. அது என்ன கோயில் மேடம் இது? காஞ்சிபுரம் மல்லாடி கோயிலும் அப்புறம் ஆதிசங்கர் மடம் அந்த பிராங்கன் காரன் இருக்கார்ல காஞ்சி மடம் அந்த மடத்துல என்ன போடுமா சங்கராச்சாரிய மடம் அங்க போறோம். எல்லாம் அந்த மாதிரி யாரும் இருந்தீங்களா? மடம் சார்பாக யாரும் இருந்தீங்களா? இல்ல. இப்ப கை தூக்கிச்சு ரெண்டு கால் வச்சு என்ன அந்த கஷ்டப்பட்டீங்க என்ன மேடம்? நான் கால் வச்சு என்ன அட்டாசப்படுறேன். அது கூட்டம் சார், ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணுது. எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்க தான் அப்பா சொல்ல போட்டார். அப்பா உங்களுக்கு போட்டார். ஆமா இல்லையா மேடம்? அவரை நன்றி சொல்லுங்க. அப்பாவும் தாத்தா தாத்தா யார் வளர்த்தாரு? உங்க அப்பா வளர்த்தாரு. உங்க அப்பா யார் வளர்த்தாரு? உங்களை வளர்த்தாரு. அதை நன்றி சொல்லுங்க. அவரை பார்த்து உயிரா இருக்கும்போது. ஆமா இல்லையா மேடம்? செத்து போன பிறகு எல்லாத்தையும் பற்றி பண்ணி பண்ணாதீங்க. எப்போது பண்ணி பண்ணுங்க. இந்தப்பா சாப்பிட கூட்டுது செஞ்ச கிளம்பி சந்தோஷமா மேலே போகணும். அதை விட்டு இந்த சாங்க அந்த சாங்க இப்படி காலத்தில் தண்ணி இருக்கா மேடம்? இருக்கா இல்லையா? அவரை காசு கொடுத்து அவரை காலை கல்வி தனி ஒரு பிடிச்ச விஷயம் குத்தி வருமா அல்லது குத்தி வருது உங்களுக்கு குத்தி வருமா எனக்கு தெரியாது மேடம். கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நினைக்கிறது. உழுவணுமா அம்மா கால உழுவணும். ஒவ்வொரு சுமைப்பட்டு கஷ்டப்பட்டு பாலை கொடுத்து உங்களை வளர்த்தாங்க. அம்மா இல்லை மேடம்? கெட்டவங்களோ கெட்டவங்க இல்லையோ அவங்கள மதிங்க. அவ்வளோதான் சார். இதான் பண்ணும். ஆயா பார்த்துங்க. அப்புறம் அப்பாவை பார்த்துக்கணும். அப்புறம் யார் உங்களை வளர்த்தா அதை பார்த்துக்கணும். அண்ணன் வளர்ப்பான், அக்கா வளர்த்துருப்பாங்க. ஆமா இல்லையா மேடம்? ஆமா இல்லையா? சில அக்கா மகளும் வளர்ப்பாங்க மேடம். ஆமா இல்லையா? சின்ன பிள்ளை இருப்பாங்க, அம்மா தவிப்பாங்க, அக்கா தான் இருப்பாரு, அப்பா போயிருப்பாரு, சின்ன பிள்ளை தம்மா அண்ணன் போய் வேலை செஞ்சு அவங்கள மதிங்க. அதை விட்டு எங்கேயோது ஒரு குரு வரவேனா அவன் காரை விடுவீங்க கூப்பிடுவீங்க. வைக்க பாருங்க சார். எல்லாம் எடுங்க. எல்லாம் வெத்தில ஏழை பேசி வைங்க. சும்மா பேஜ் நம்பர் 7 எண்ணிக்கை முன்னாடி வச்சுக்கோங்க. செய்யுங்க. சொல்லுங்க. இப்பறிவிலும் அறிந்த மரியாதைக்கு தவறுல இந்த பரிவில இந்த ஆத்மா பல பரிவில இந்த ஆத்மா குடும்பம் மூலியமா தொழில் மூலியமா நாடு மூலியமா நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்களும் யாராச்சும் எங்களுக்கும் ஆத்மாக்கும் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் தீமை செஞ்சவங்களுக்கு நாங்களும் மன்னிச்சுக்கிறோம். மன்னித்து மறந்து விட்டேன், மன்னித்து மறந்து விட்டேன், மன்னித்து மறந்து விட்டேன். இறைவா என்னை மன்னிச்சது, ஆத்மா மன்னிச்சது. அமைதியாக உட்காருங்க. எல்லாம் மான கொடுங்க. எல்லாத்தையும் புரிஞ்ச சொல்லுங்க. அமைதியாக சொல்லுங்க. என்னையும் என் ஆத்மாவும் மன்னிச்சது. இல்லை அமைதியாக சொல்லுங்க. இறைவா அமைதியாக சொல்லுங்க சார். மனசுக்குள்ளே சொல்லுங்க, வெளியே சத்தமா சொல்ல வேண்டாம். இறைவா இறைவா என்னையும் என் ஆத்மாவும் மன்னிச்சது. இதே சொல்லுங்க.
பண்ணுங்க. அமைதியா. தங்குற வீடு நினைங்க. எங்க தங்குறீங்களோ அது வீடு நினைங்க. எல்லாமே உங்கள் தொழில் பின்னாடி திங்க் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழில், உங்கள் ஷாப்பு, உங்கள் கடை எல்லாம் திங்க் பண்ணுங்க. சொல்லுங்க. இந்த உடல் ஆத்மாவோட ஆலயம். இந்த உடலை நான் தான் கண்காணிக்கணும், சரியா பார்த்துக்கணும். சாப்பாடு விதிமா, என்னோட மனநிலைமா, உடலை பார்த்துக்கணும். இறைவா நன்றி நன்றி நன்றி. நான் தெய்வீக நட்பாக இருக்கிறேன். நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றேன். என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றது. தமிழ்நாடு தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. தமிழ்நாடு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றது. தமிழக அரசு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. தமிழக அரசு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றது. இந்திய மணி, இந்திய பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. இந்திய பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறது. என் பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. என் பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறது. இறைவா நன்றி நன்றி நன்றி. பிளாக் மேஜிக்லாம் வெளியே போச்சு. இனிமே திரும்பி வரது வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் பாதுகாக்கணும். வராமல் இருக்குது, நீங்க தான் பாதுகாக்கணும்.